அன்றைக்கு அவர்களுடைய இலக்கு பாபரி மசூதி, அயோத்தி பாபரி மசூதி. இன்றைக்கு அவர்களுடைய இலக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கிற சிக்கந்தர் தர்கா. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இவர்களுடைய இலக்காக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இலக்கு நடக்குமேயானால் இது ஒன்றும் நடக்காது என நீங்கள் மிக எளிதாக இருப்பீர்களே. ஆனால் செங்கல் யாத்திரை தொடங்கி மசூதி இடிப்பிலே போய் முடிந்தது ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட நெடிய பயணம். நீண்ட நெடிய வரலாறாக முருக வழிபாடு தமிழ் சமூகத்தினுடைய வழிபாடாக தொடர்ந்து வருகிறது. முருகனும் வள்ளியும் காதல் இணையர்களாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நீண்ட நெடிய கதைகள் ஏராளம். தமிழ் சமூகத்தினுடைய வழிபாட்டு மரபில் முருகனுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். அறுபடை வீடுகள், 6 படை வீடுகளிலே 2 படை மதுரையிலே உண்டு. திருப்பரங்குன்றம், அழகர் கோயில் மலை மீது பழமுதிர்ச்சோலை. இதுவரை ஒரு இணக்கமான நாட்டார் மரபு, கிராம தேவதைகள் வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, சமணர் சிற்பங்கள், திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே இஸ்லாமியர் தர்கா, இப்படி பல இணக்கமான செய்திகளை கடந்த 3000 ஆண்டு பழமையான நகரமாக, ஊராக மதுரை தாங்கி வருகிறது. இந்த மதுரை இணக்கமான, இன்றைக்கும் இது இணக்கமான மதுரையாக தான் இருக்கிறது. வட மாநிலங்களிலே அயோத்தியில் பாபர் மசூதியை முன்னிறுத்தி அங்கே ராமர் பிறந்தார் என்கிற கதை கட்டி ஒரு நீண்ட நெடிய இயக்கத்தை முன்னெடுத்து அதை இடித்து தகர்த்து சில 10 ஆண்டுகள் வழக்கு நடத்தி நீதிமன்றத்தில் செல்வாக்கு செலுத்தி அந்த இடத்தையும் அவர்கள் சங்கிகள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அது கால் வைக்க முடியாமல் திணறுகிற இடமாக தமிழ்நாடும் கேரளாவும் இருக்கிறது. தேர்தல் அரசியலிலே தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. சாதி சங்கங்களை அணுகி பார்த்தார்கள், வெற்றி பெற முடியவில்லை. மத அரசியலில் சென்னிமலையில் முருக வழிபாட்டுக்கு எதிராக அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி பார்த்தார்கள், சாத்தியப்படவில்லை. வேல் யாத்திரை நடத்தி பார்த்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி, வெற்றி பெற முடியவில்லை. இதே மதுரையிலே நீண்ட நெடிய காலம் மலை மேலே தர்காவுக்கு பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் முயற்சி செய்து அதிலும் தோற்று போனார்கள். இறுதியாக அவர்கள் கண்டுபிடித்தது தான் திருப்பரங்குன்ற மலை மீது இருக்கிற தர்கா. அந்த தர்காவை மையப்படுத்தி பிரச்சனையை தொடங்க வேண்டும் என ஆரம்பித்தார்கள். கீழே முருகன் இருக்கிறான், மலைக்கு மேலே தர்காவில் ஆடு கோழி பலியிடலாமா, ஆடு கோழி பலியிட்டு அசைவ உணவு சாப்பிடலாமா என்கிற பிரச்சனையை கிளப்பி பார்த்தார்கள். அப்படி பார்த்தால் இன்னொரு படை வீடான பழமுதிர்ச்சோலை, அது மலை மேலே இருக்கிறது. பழமுதிர்ச்சோலை மலைக்கு கீழே கருப்பசாமி கோயிலில் தினசரி ஆடு கோழி பலியிடுகிற அந்த செயலை, அந்த வழிபாட்டு முறையை இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. திருப்பரங்குன்றத்திலே மலைக்கு மேலே ஆடு கோழி பலியிடுகிறார்கள் இஸ்லாமியர்கள். அழகர் கோயிலில் பழமுதிர்ச்சோலைக்கு கீழ்ப்பகுதியிலே ஆடு கோழி பலியிடுவது, உணவருந்துவது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு தகராறை கிளப்ப முடியவில்லை. காரணம், அது மதுரையை சுற்றி இருக்கிற பெரும்பான்மை கிராம மக்களுடைய பொது வழிபாட்டு முறை, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம். இதனுடைய விளைவு பழமுதிர்ச்சோலைக்கு கீழே
தகராறை உருவாக்குவார்களே ஆனால் அந்த தகராறு இந்துக்களுக்குள்ளே தகராறை மூட்ட முடியாது என பார்த்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் தர்காவை பிரச்சனையாக்கி அங்கே தகராறை உருவாக்கலாம் என தொடங்கியிருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் என்று வந்தால் கூட திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி என கடலோரத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த தொகுதிகளில்தான் தொடர்ச்சியாக அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். முரண்பாடுகள் இருக்கிற இடத்தை தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள். அப்படி அவர்கள் தேர்வு செய்திருக்கிற இடம்தான் திருப்பரங்குன்றம். கடந்த டிசம்பரில் இருந்து அவர்களுடைய இந்த முயற்சி கலவரத்தை உருவாக்குவது, சிக்கந்தர் தர்காவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என ராஜா, பாரதிய ஜனதாவுடைய தலைவர் ராஜா பேசுவது, 2026 தேர்தல் வரை இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என அவர்கள் பேசுவது, இப்பொழுது கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் சுவரெழுத்துக்கள், ஃப்ளெக்ஸ், முருகபக்தர்கள் மாநாடு. முருகபக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்திற்கு, வைகாசி விசாகத்திற்கு, சஷ்டிக்கு, இன்னும் ஆண்டுக்கு பல முறை அவர்கள் திருச்செந்தூரை நோக்கி, பழனியை நோக்கி, திருப்பரங்குன்றத்தை நோக்கி, சுவாமிமலையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அலையலையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் திருச்செந்தூரிலே சூரசம்மாரம் நடந்து கொண்டிருக்கிறது. முருக பக்தர்களுக்கு ஒரு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய நோக்கம் குன்றம் காப்போம் என்கிற முழக்கத்தை வைத்து குன்றத்தின் மேல் இருக்கிற சிக்கந்தர் தர்காவை அகற்றுவது என்பதுதான். அன்றைக்கு அவர்களுடைய இலக்கு பாபரி மசூதி, அயோத்தி பாபரி மசூதி. இன்றைக்கு அவர்களுடைய இலக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கிற சிக்கந்தர் தர்கா. இவர்கள் முருக பக்தர்களை திரட்டுகிறோம், அறுபடை வீடுகளை வைக்கிறோம் என நீதிமன்றத்தில் செல்வாக்கு செலுத்துகிறார்கள், அரசியல் கட்சிகளுடைய செல்வாக்கு செலுத்துகிறார்கள். இதற்கு எதிராக சவாலாக இன்றைக்கு வரை மதுரையில் 30-40 அமைப்புகளை ஒருங்கிணைத்து மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்கிற அமைப்பு, மூத்த வழக்கறிஞர் ஹென்றி பேன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக நான், இந்த மூவரும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டிலே இந்த கூட்டமைப்பை உருவாக்கி கூட்டமைப்பின் மூலமாக தொடர் செயல்பாடுகளை இவர்களுடைய மதவெறி செயல்பாடுகளுக்கு எதிராக, இவர்களுடைய பிளவுவாத செயல்பாடுகளுக்கு எதிராக இன்றைக்கு வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். காவல்துறை அனுமதி கொடுப்பதில்லை, அரசு ஒத்துழைப்பு கிடையாது, நீதிமன்றம் ஒத்துழைப்பு கிடையாது. இதை மீறி விடாப்பிடியாக இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருகிறோம். ஏற்கனவே மத நல்லிணக்க மாநாடு ஒன்றை காவல்துறை அனுமதி மறுத்தும் மதுரையில் நடத்தினோம். ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் மதுரையிலே. நேற்று மத நல்லிணக்க மனித சங்கிலி ஒன்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனை மையப்படுத்தி ஒரு பெரிய நிகழ்வை முன்னெடுத்தோம். இன்றைக்கு காலை முருக பக்தர்கள் அவர்கள் கூடி இந்த மாநாட்டுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். துணை நின்றிருக்கிறோம். இன்றைக்கு மாலை மதுரையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். ஜூன் 22 நாளை மறுநாள் மாநாடு என்று சொல்லி 10 நாட்கள் அனுமதி கேட்டு அறுபடை வீடுகளுடைய வடிவங்களை வைத்து கார்களிலும் பேருந்துகளிலும் கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள் ஊருக்கு வெளியே. ஆனால் இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்திலே பக்தர்கள் கூடுகிறார்கள், சஷ்டிக்காக கூடுகிறார்கள். தொடர்ச்சியாக இவர்களுடைய நோக்கம் 2026 தேர்தல். அந்த தேர்தல் மட்டுமல்ல, அயோத்தியை மையப்படுத்தியது போல முதல் நிகழ்ச்சியிலேயே ஜனவரி 4ஆம் தேதி ராஜா சொன்னது போல திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இவர்களுடைய இலக்காக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இலக்கு நடக்குமேயானால் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே ஒரு பழமையான நகரம் எது என்றால் 3000 ஆண்டு கால வரலாறு கொண்ட பழமையான நகரம் மதுரை. இங்கே ஒரு இணக்கமான சூழல். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள் ஆயிரக்கணக்கிலே இங்கே கல்வியிலேற்றப்பட்டாலும் சமண அடையாளங்கள் அரிட்டாப்பட்டியிலே, திருப்பரங்குன்றத்திலே, கீழக்கோயில்குடியிலே இன்றைக்கும் இருக்கிறது. தொல்லியல் நிறுவனம் மூலமாக அந்த இடங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆக பல பன்மைத்துவ அடையாளங்களை கொண்டிருக்கிற இந்த மதுரையை
ஒரு நல்லிணக்க அடையாளத்தை வைத்திருக்கிற மதுரையை பாதுகாக்க, பராமரிக்க, அந்த பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிக்க இந்த கூட்டமைப்பை வலுவான கூட்டமைப்பாக மாற்றுவதை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுத்தாளர்களை உள்ளே வாருங்கள் என்றிருக்கிறோம். தமிழ்நாடு தழுவிய அமைப்புகளுடைய தலைவர்களை பார்த்து கேட்டிருக்கிறோம். தயவு செய்து மாநிலம் தழுவிய ஒரு கூட்டமைப்பாக இதை மாற்றுவோம். அவன் மாநிலம் தழுவிய முயற்சிகளில் எடுக்கிறான். இந்த 22ஆம் தேதி முருகபக்தர்கள் எனும் பெயரிலே அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு சென்னையிலே சுவரெழுத்து, திருப்பூரிலே சுவரெழுத்து, தஞ்சையிலே, நாகையிலே, திருச்சியிலேனா தமிழ்நாடு முழுவதும் ஒரு திட்டமிட்ட அணிதிரட்டலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் தேர்தலுக்காக அமைதியாக தயங்கி கிடக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் பார்த்து கேட்கிறோம். இந்து வாக்கு வங்கிக்கு எதிராக போய்விடுமோ என்கிற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. மத நல்லிணக்க சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள் இந்த மண்ணிலே போராடியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு 40 தொகுதிகளை பாண்டிச்சேரி உட்பட ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா வெற்றி பெற முடியவில்லை. அந்த நீண்ட நெடிய போராட்டத்திற்கு சொந்தக்காரர்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம், துணிச்சலாக திராவிட முன்னேற்றக் கழகம், அவர்களோடு இருக்கிற அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் களம் காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்து வாக்கு வங்கியை குறிவைத்து ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கி அணி சேர்க்கையில் இறங்கி இருக்கிறது இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், சங் பரிவார் அமைப்புகள். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார், இது நாங்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய மாநாடு. இப்போ நான் சொன்ன அமைப்புகள் பெயரை அவர்தான் உச்சரிக்கிறார். திமுகவுக்கு இந்த மாநாடு, முருகபக்தர்கள் மாநாடு விடை கொடுக்கும் என்கிறார். அவர்கள் வெளிப்படையாக அரசியல் பேசுகிறார்கள். ஆனால் வெளிப்படையாக ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு பாரம்பரியம், சனாதன எதிர்ப்பு பாரம்பரியம், இந்த மண்ணிலே நீண்ட நெடிய பெரியார் கருத்தியல் அரசியல் பாரம்பரியம் உள்ள சித்தர்கள் எதிர்ப்பு, சித்தர்களுடைய பாரம்பரியம் உள்ள இந்த தமிழ் மண்ணிலே துணிச்சலாக கருத்தியல் தளத்தில், பண்பாட்டு தளத்தில், அரசியல் தளத்தில் இறங்கி நின்று சங் பரிவார் அமைப்புகளை எதிர்த்து அடிக்க வேண்டிய தேவையும் சவாலும் நம் முன்னே நிற்கிறது. அந்த அடிப்படையில் பெரியாரை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு, அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு, மார்க்ஸை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு மதுரை மக்கள் சார்பாக, தென் மாவட்டங்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது, சனாதன சங்கி அரசியல் இது ஒன்றும் நடக்காது என நீங்கள் மிக எளிதாக இருப்பீர்களே. ஆனால் செங்கல் யாத்திரை தொடங்கி மசூதி இடிப்பிலே போய் முடிந்தது ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட நெடிய பயணம். அதுபோல் இங்கே முருகபக்தர்கள் மாநாடு என தொடங்கி தர்காவை அப்புறப்படுத்துவது, மசூதிகளை தகர்ப்பது, தேவாலயங்களை தகர்ப்பது, அதன் மூலமாக இந்து வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்வது என்கிற இரட்டை கடமைகளை, இரட்டை இலக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அரசியல் அதிகாரம், இன்னொரு பக்கம் பண்பாட்டு படையெடுப்பு. இந்த இரண்டு இலக்கையும் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டு படையெடுப்பாக முருகனை கை வைக்கிறார்கள். அரசியலுக்கு இந்து வாக்கு வங்கியை பெருக்க மசூதிகளை தாக்குதல் இலக்காக மாற்றுகிறார்கள். இஸ்லாமிய பெருங்குடி மக்களை தாக்குதல் இலக்காக மாற்றுகிறார்கள். இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், இடதுசாரிகள், மத நல்லிணக்க சக்திகள், மத சார்பற்ற சக்திகள் ஒரு அணியிலே நின்று இந்த சங் பரிவார் அமைப்புகளுடைய 100 ஆண்டுகால வரலாறு தமிழ் மண்ணிலே வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாகவும், நான் சார்ந்திருக்கிற பண்பாட்டு படையெடுப்பை எதிர்கொள்ளவிருக்கிற தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாகவும், நீண்ட நெடிய நக்சல்பாரி அரசியல் தொடர்ச்சி உள்ள தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியல் எண்ணிய மாவோ சிந்தனை சார்பாகவும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் சக்திகளை, கருத்தியலாளர்களை, கலைஞர்களை, படைப்பாளிகளை, கல்வியாளர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சவாலை சந்திப்போம்,
எதிர்கொள்ள தயாராவோம். நன்றி.